அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். சாப்பிட்டெல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இருக்கக்கூடிய இடத்துல ஓப்பன் பிளேஸில் உட்காந்து சாப்பிட்ருக்கேன். சரிங்களா, ஓப்பன் பிளேஸில் உட்காந்து சாப்பிட்ருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி யாராவது ஓப்பன் பிளேஸில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதிவு நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் சாதம் இருக்கு இல்லையா, இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ சாப்பிட்டதுக்கப்புறமாவோ, சாப்பிட்டதுக்கப்புறம் இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாதம் வந்து கீழே எடுத்து வச்சிட்டோம்னா, சும்மா அப்படி எடுத்து வச்சோன்னு வச்சிங்களேன், சும்மா ஒரு சாதம் தான். சரிங்களா, அந்த சாதம் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எறும்புலாம் இருக்குல்ல, கீழே எறும்புங்களாம் மேய் இல்லையா, அந்த எறும்புங்களுக்கு ஒரு சாப்பாடாக அமையும். அதுக்கு பாவம் அந்த எறும்புங்களும் வந்து எங்கே போகும்னு தெரியாது. சரிம்மா, அது வந்து என்ன சாப்பிடணும்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ காட்டுறேன் பாரு, நான் சாப்பிட்ட இடத்துல நான் கொஞ்சம் வச்சேன். அந்த எறும்பெல்லாம் வந்து எப்படி கொண்டு போகுதுன்னு பாருங்கள். ஒரு சாதத்துக்கு ஒரு 2-3 எறும்பு சேர்ந்து சாப்பிடுவோம், கூட்டாக சேர்ந்து சாப்பிடுவோம். அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கு. நான் காட்டுறேன் பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, வாங்க காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா எப்படி கூட்டமாக சேர்ந்து ஒரு சாத பெருக்குக்கு 2 எறும்பு 3 எறும்பு சேர்ந்து எப்படி சாப்பிட்டு பாருங்களேன். முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு அது கொஞ்சம் வெயிட் கம்மியானவுடனே அதுங்க தூக்கிட்டு போயிடும். பார்த்தீங்கன்னாக்கா சாதமே வந்து அதை விட பெருசாக இருக்குது, தூக்கிட்டு போக முடியாது. ஸோ அங்கே வச்சு தான் சாப்பிடும். அது அப்படியும் பொருட்படுத்தாமல் இங்கே கொஞ்சம் தூக்கிட்டு போகுதுன்னு பாருங்களேன். காட்டுற பாருங்க. எங்கே அது கேமராவுக்கு தெரிய மாட்டேங்குது. அங்கே பார்த்தீங்களா எப்படி உருட்டி பட்டி எடுத்துகிட்டு போகுது பாருங்கள். அதோட சக்திக்கு சாதம் எவ்வளோ வெயிட் இருக்கும், எப்படி பட்டி எடுத்துகிட்டு போகுது பாருங்களேன். இதை மாதிரி நீங்களும் சாப்பிடக்கூடிய ஒரு ஓப்பன் பிளேஸை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி சாதத்தை வைங்க. பாவம் அதுங்களும் கொஞ்சம் சாப்பிடும். சரிங்களா, அதுங்களுக்கு பசின்றது ஒன்று இருக்குல்ல பாரு. இங்கே ஒரு சாதப்பெருக்கு பிடிச்சி ஒரு 3-4 எறும்பு சேர்ந்து சாப்பிட்டுருக்கு. பார்த்தீங்களா, பாவம். நம்ம சாப்பிட உட்காந்ததுக்கப்புறம் எங்கேருந்து தான் தெரிஞ்சதே தெரியல அதுங்களுக்கு. எவ்வளோ க்ளீனாக எப்படி கூட்டமாக எடுத்துகிட்டு சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப அருமை, அற்புதம். கண்டிப்பாக பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். பதிவு பார்த்தீங்களா, கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி ஓப்பனில் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ற பொருளை கொஞ்சம் கீழே வச்சு கொடுங்க. எறும்புலாம் சாப்பிட்டோம். சரிங்களா, ஓகே, பாய், சி யூ. மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம். பாய், சி யூ.